நேற்று செய்திகள் சிந்தனைகளில் ஒரு விஷயம் பேசியிருந்தோம். என்னென்னா, சேலம் பகுதியில் செம்மண் எடுத்தாங்க. அதை படம் பிடிக்க சென்ற நியூஸ் தமிழ் 24x7 அந்த ரிப்போர்ட்டரை வந்து உன்னை இங்கேயே புதைச்சிட வேண்டா அப்படின்னு சொல்லி அதில் சட்டவிரோதமாக மண் எடுக்கிறவங்க வீராவேசமாக பேசி அடித்தது, லைவ் ஷோலேயே அடித்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதே சேலம் பகுதியில் காடையாம்பட்டிங்கிற இடத்துல மணல் திருட்டு நடக்குது. மண் திருட்டு, அங்கே வந்து மண் தான், மணல் கிடையாது, மண் திருடுறாங்க. ரொம்ப ஜரூராக சட்டவிரோதமாக மண் அள்ளுறாங்கங்கிறது ஒரு பக்கம் போய் அதை வந்து அந்த மண்ணையும் கடத்தவும் செய்கிறாங்க. இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் அதிகாரிகள் எல்லாமே உதவி செய்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது அடாவடித்தனமும் பிரிக்க முடியாதது, அடாவடித்தனமும் திமுகவும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தி. இதில் இந்த மண்ணை திருடி எங்கே கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். ஓமலூருக்கு தான் அதிகமாக கொண்டு போகிறாங்க. 10 வீல் லாரியாக இருந்தால் 10,000 ரூபா, 8 வீல் லாரியாக இருந்தால் 9,000 ரூபா, இந்த மாதிரி ரேட்டை வச்சு விற்கிறாங்க. 10 வீல் லாரி போகிற அளவுக்கு மண் திருடுறாங்கன்னா அப்போ ஜேசிபி வரணும். எவ்வளோ திருடுவாங்க. ஏன்னா 10 வீல் லாரி போகணுன்னா அந்த ட்ரக்கு உள்ளே இறங்கணும்னா எம்மா மண் அங்கேருந்து எடுக்கிறாங்க, எவ்வளவு சூறையாடப்படுகிறது. நீங்கள் விவசாய நிலத்தில் மண் எடுப்பது தடை செய்யப்பட்டிருக்கு, நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் எடுக்கவே முடியாது. அதுவும் என்ன பண்ணுறாங்க இவங்க, அதில் தான் அங்கே நிற்கிது இந்த திமுகவோட நயவஞ்சக திருட்டுத்தனம். காரில், ஜைலோ கார்லேயோ இல்லை ஏதோ ஒரு சின்ன கார்லேயோ இவனை என்ன பண்ணுறானுங்க, கடத்தரில் குந்திக்கிறானுங்க. அந்த நிலத்துக்கு போகிற வழியில் பத்திரிகையாளரோ வேறு ஏதாவது அரசு இவங்க பல பேரை செட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. செட் பண்ணிட்டு போகும்போது அது இல்லாமல் வேற யாராவது வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு காரில் இருந்து அங்கே திருடுறவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். ஜேசிபியை கொண்டு வாங்க, லாரியை கொண்டு வாங்க, ஆட்கள் அங்கங்கே இருக்காங்க, இந்த வண்டியெல்லாம் வந்த உடனே எடுத்து சட்டுன்னு இது பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கு அடியாட்களையும் எங்கேஜ் பண்ணுறாங்க டெய்லி பேசிஸில். இதை இன்னொரு கொலை எப்போ நடக்கும்னு தெரியல, அந்த அளவுக்கு தான் இங்கே வந்து ஏற்கனவே ஒரு கொலை நடந்துருங்கிறதுனால தான் போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. வேண்டாம், எங்கள் மேலே லாரி ஏற்றி கொண்டுறாத, அந்த அளவுக்கு இவங்க. இதை திரும்பியும் நம்ம ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்வேரியபிளி சைக்கிளில் மணல் கடத்துறாங்க. அதுவும் எப்படி கடத்துறாங்கன்னு பாருங்க. நாம் வந்து முன்னாடி பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் சைக்கிள் இருந்து பாருங்க, அந்த சைக்கிள் இப்போ பார்த்தா முன்னாடி வந்து மாட்டு வண்டி இருந்தது. என்னடா அது டிராக்டர் வர ஆரம்பிச்சிருச்சு, மாட்டு வண்டி இருக்கேன்னு பார்த்தா மாட்டு வண்டியை மண் அள்ளுறதுக்கு வச்சிருந்தாங்க. இப்போ மாட்டு வண்டியை போட்டு கொடுத்துட்றாங்கிற காரணத்தினால மாட்டு வண்டியில் இது பண்ணால் எவனாவது சொல்லிடுறான், எடுத்துகிட்டு வரதுக்கு லேட் ஆகுதுன்ட்டு இவன் என்ன பண்ணுறான், சைக்கிளை வாங்குறான். நம்ம பள்ளிக்கூடம் படித்த காலத்தில் இந்த சைக்கிளை வாங்கி 2 சாக்கு, அந்த சாக்கு 2 எந்த ஊரில் இருக்கீங்க, அந்த ஜீனி சாக்கு இருக்குது பாருங்கள், ஜீனி மூட்டை சாக்கில் எடுத்து கேரியரில் வச்சுக்கிறான். அப்புறம் அந்த உர சாக்கு இருக்குல்ல, காம்ப்ளெக்ஸு டிஏபி வர சாக்கு, அது வந்து 25 கிலோ 30 கிலோ, அது மேலே 2 இது அடிக்கிறான், 3 இதை சைக்கிளில் 2 வச்சுக்கிறான், முன்னாடி 2 வச்சுக்கிறான். ஒரு 7 மூட்டை 8 மூட்டை நீங்கள் அதை கொண்டு வந்து கொட்டினீங்கன்னா குறைஞ்சது ஒரு யூனிட் 2000 ரூபா. சைக்கிளில் ஒரு ட்ரிப் அடிக்கான்னா 2000 ரூபா. ஒரு நாளைக்கு அவன் 4 ட்ரிப் 5 ட்ரிப் சைக்கிளில் மண்ணு திருடுறான். இது வந்து காவேரி கொள்ளிடம் 2 பகுதியிலையும் என் கண்ணால் நான் இப்போ சமீபத்தில் இந்த ஒரு வாரத்தில் பார்த்து, திருவையாறுலையா இருக்கட்டும் இல்லை இந்த அணைக்கரை பகுதிகளில் இருக்கட்டும், இது வந்து யாருக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவன் வீட்டு பயன்பாட்டுக்கு, கிராமத்தில் இருக்கிறவன் வீட்டு பயன்பாட்டுக்கு, இல்லை நான் வீடு கட்டுறேங்க, இப்போ எங்கள் வீடை நாங்கள் இது பண்ணும்போது கூட மண் வேணும் விஏஓட்ட சொல்லி விஏஓ வந்து கிளியரன்ஸ் கொடுத்து தான் எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி நாம் செய்யறதை விட்டுட்டு இவங்க எடுத்து இது வியாபார ரீதியாக வணிக நோக்கில் கடத்தலில் ஈடுபடுறாங்க. ஏற்கனவே அந்த புதுக்கோட்டையில் இந்த ஜகபர் அலியை போட்டு தள்ளினாங்க. இது அப்போவும் இந்த ஆட்சிக்கு புத்தி வரல, கட்சிக்காரங்களை இயற்கையை கொள்ளடிக்க விட்டுட்டு. அதான் நம்ம இந்த தென்காசியில் மழை காலத்தில் மழை பெய்யும் போது கூட லாரி எப்படி ஊர்வலமாக போச்சு இல்லை, இந்த அடாத மழையில புயலில் கூட கேரளாவுக்கு கடத்துறதுல, சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்யறதுல திராவிட முன்னேற்ற கழகம் வேடிக்கை பார்த்து அதனை ஊக்குவிக்கின்றதோ என்ற சந்தேகம் அனைவருக்கும் வந்திருக்கின்றது என்பதைத்தான் இது காண்பிக்கின்றது.